பசியை தீர்த்த பசு. துணிக்குருவிக்கு சின்னதா ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு பின்னாடி மல்லிப்பூ மாதிரி இருக்கிற ஒரு பசுமாடு இருந்துச்சு. அது பேரு கௌரி. துணியோட பொண்ணான புஜ்ஜி குருவிக்கு அந்த கௌரினா ரொம்பவும் பிடிக்கும். தினமும் கௌரி கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பா. கௌரிக்கு அவதான் சாப்பாடும் போடுவா. இதுதான் புஜ்ஜி தினமும் செய்யற வேலை. கௌரியும் புஜ்ஜிய பார்த்த உடனே ரொம்ப பாசத்தோட பக்கத்துல போகும். துணியோட குடும்பம் ஏழை குடும்பமா இருந்தாலும் கௌரி குடுக்கிற பாலை வித்து நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நாள் அவங்க கிட்ட இருக்கல. துணிக்குருவி அவளுடைய வீட்டோட தேவைகளுக்காக கிட்டத்தட்ட ஊர்ல எல்லார்கிட்டயுமே கடன் வாங்கி வச்சிருந்தா. இப்ப அவ வாங்கின அந்த கடன் தான் அவளுக்கு முதல் எதிரியா நின்னுகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில துணி அவ வீட்டு வாசல்ல இருக்கிற தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கும் போது மகிக்கழுகு துணியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. என்ன துணி, சந்தோஷமா நின்னுக்கிட்டு இருக்கியா? பணம் வாங்கி ஒரு மாசம் ஆச்சு. நான் சும்மா உன்னை பாத்துட்டு போக வரல. என் பணத்தை எப்ப கொடுக்க போற? உடனே துணிக்குருவி கொஞ்சம் பதட்டமா, அட மஹி, வா உக்காரு, தண்ணி கொண்டு வருவா. மகிக்கழகு கோவமா, துணி, எனக்கு உன்னுடைய உபசரிப்பு தேவையில்லை. என் பணம் என்னாச்சு சொல்லு. மஹி, இன்னும் கொஞ்சம் நேரம் கொடு. இந்த தடவை வெளிச்சம் நல்லபடியா விளைஞ்சதுன்னா ஒரேடியா உன்னுடைய கடன் மொத்தத்தையும் தீர்த்திடுறேன். என்ன நம்பு ப்ளீஸ். மகிக்கழகு சத்தமா சிரிச்சு, உன்னை நம்பணுமா? இந்த மாதிரி நீ எத்தனை தடவை சொல்லிருக்க, ஆனா பணம் கொடுத்திருக்கியா? நீ கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நான் உனக்கு கொடுத்த கடன் பணத்துக்கு பதிலா இதோ இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன். துணிக்குருவி அழுதுகிட்டே, ஐயோ அப்படி பண்ணிடாத மஹி. இந்த வீடு இல்லைன்னா நானும் என் பொண்ணும் எங்க போவோம் சொல்லு. தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கூட. இங்க பாரு துணி, கடன் கொடுக்கும் போதே சொல்லிருக்கேன் கடனை சரியா திரும்ப கொடுத்துடணும்னு. சரி, உனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள என்னுடைய கடனை தீக்கிர வழிய பாரு அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு அங்க இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் சோட்டுக்கிளி துணி வீட்டுக்கு வந்தா. துணி, நல்லா இருக்கியா? என்னாச்சு, முகம் எல்லாம் வாடி போயிருக்கு, கண்ணு செவந்திருக்கு, ராத்திரி சரியா தூங்கலையா? என்ன சொல்ற சோட்டு? நேத்து மகி வந்து என் வீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ராத்திரி முழுக்க அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஐயோ அப்படியா? உன் நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்கிட்டயும் கொடுத்த உதவி எதுவும் இல்ல. அதனாலதான் நானே வந்தேன். சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்னாச்சு? எனக்கு இப்ப அது அர்ஜென்ட்டா தேவைப்படுது. சோட்டு, இப்ப என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. மகிக்கு கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட எதுவுமே இல்ல. உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவை என்னோட பணம். சரி, வீட்ல ஏதாவது பொருளாவது கொடு, அதையாவது வட்டி கணக்குல எழுதிக்கிறேன். எனக்கு வேற வழியும் இல்ல அப்படின்னு சோட்டு உள்ள வந்தப்போ, அத்தை, எங்க வீட்டுல எந்த பொருளும் இல்ல. தயவு செஞ்சு எதுவும் எடுத்துட்டு போகாத. இந்த வீட்டுல நான், எங்க அம்மா, இந்த கட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. நீ சும்மா இரு, பெரியவங்க பேசும்போது குறுக்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு புஜ்ஜியை திட்டி துணியோட வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டில பொருள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்துட்டா. சோட்டு, இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா நாங்க எதுல சமைக்கிறது, நாங்க எதுல படுத்து தூங்குறது சொல்லு. அப்படின்னா என் பணத்தை கொடு. நீ வாங்கின கடனுக்கு இதெல்லாம் வித்தாலும் பாதி பணம் தான் தேரும். மிச்ச பணத்தை நான் அப்புறமா வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சோட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அந்த வீட்டுல இப்ப எந்த பொருளுமே இல்ல. துணியும் புஜ்ஜியும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்து கௌரி ரொம்பவும் வருத்தப்பட்டா. அடுத்த நாள் காலையில எல்லாரை விடவும் ரொம்பவும் மோசமான லூசி புறா அங்க வந்துச்சு. அது வந்த உடனே வீட்டு தோட்டத்துக்கு தான் போச்சு. என்ன டோனி, வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்குது போல. காய்கறி எல்லாம் நல்லாதான் விளைஞ்சிருக்கு. நான் கொடுத்த பணத்துல நல்ல விதைகளை வாங்கி போட்டிருக்க போலியே அப்படின்னு கிண்டலா கேட்டா. லூசி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இப்போதைக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல. தயவு செஞ்சு என் நிலைமைய நீயாவது புரிஞ்சுக்கோ. நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தானே நீ கடனா கேட்டப்போ உனக்கு கொடுத்தேன். அப்ப அந்த பணத்தை எனக்கு நீ திரும்ப கொடுக்கணும் இல்ல? அப்படி கொடுக்கலனா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? சும்மா வந்துட்டு போக முடியுமா? இந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறேன். வேண்டாம் லூசி, அந்த காய்கறி இருந்தாதான் நாங்க சமைச்சாவது சாப்பிட முடியும். இப்ப நீ அதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா நாங்க என்னதான் பண்றது? பட்டினியா இருங்க அப்படின்னு சொல்லி தோட்டத்துல இருக்கிற எல்லா காய்கறிகளையும் பறிச்சு ஒரு மூட்டையில போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் துணியோட வீட்டுக்குள்ள இருக்கிற சமையலறைக்குள்ள போய் அங்க இருக்கிற கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையுமே பார்த்து மனசுக்குள்ள, இதுவும் எனக்கு தான் சொந்தம். காய்கறியே இல்லாதவங்க வீட்டுல கேஸ் அடுப்பு மட்டும் எதுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிட்டா. இப்ப அவங்க வீட்டுல சாப்பிட சாப்பாடும் இல்ல,
சமைக்கிறதுக்கு அடுப்பும் இல்ல. அவங்க வீட்டுல எந்த ஒரு பொருளுமே இல்ல. அவங்க உயிரா நேசிக்கிற கௌரி மட்டும்தான் இன்னும் அங்க இருந்தா. இனி நம்ம இந்த வீட்ல இருக்க முடியாது, யார் வந்து என்ன பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க 3 பேருமே அந்த வீட்டை விட்டு ஊர் எல்லையில இருக்கிற மரத்துக்கு கீழே வாழ ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்க வாழ்விடமா ஆச்சு. கௌரி கொடுக்கற பாலை கறந்து கொண்டு போய் வித்து ஏதோ அவங்களால முடிஞ்ச செலவுக்கு அந்த பணத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா அவங்க மரத்துக்கு கீழே இருக்கிறத பார்த்து அங்க வந்து, ஓஹோ, இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டை விட்டு போயிட்டா உங்களை விட்டுடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிச்சு, என்ன மன்னிச்சிடு, என்கிட்ட எதுவுமே இல்ல. கௌரி கொடுக்கற பாலை வித்து உன் கடனை கொஞ்சம் கொஞ்சமா நான் அடிச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. கொஞ்சம் நிப்பாட்றியா? இந்த மாட்டோட பாலை வித்து நீ எப்ப என் கடனை தீக்க போற? அதெல்லாம் நடக்காத விஷயம். அதனால உனக்கு கொடுத்த கடனுக்கு பதிலா இதோ இந்த மாடை நான் கூட்டிக்கிட்டு போயிடுறேன். சிச்சு, என் உயிரை விடுனாலும் எடுத்துக்கோ, ஆனா கௌரிய மட்டும் கூட்டிக்கிட்டு போயிடாத. அது என் வீட்டுல ஒருத்தி மாதிரி. புஜ்ஜி அவ இல்லனா இருக்கவே மாட்டா அப்படின்னு அழ ஆரம்பிச்சா டொனி. ஆனா சிச்சு காக்கா கொஞ்சம் கூட அசராம கௌரிய கூட்டிக்கிட்டு போச்சு. கௌரி போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்து துணி புஜ்ஜி 2 பேரையுமே சோகமா பார்த்தா. அன்னையில இருந்து அவங்களுடைய நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஆகாயத்துக்கு கூட அவங்க மேல கருணை வரல. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இடி மின்னல் சத்தத்தோட ஆகாயமே ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. துணி புஜ்ஜி 2 பேரும் அந்த மரத்துக்கு கீழே நின்னாலும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி ரொம்ப சோகமா, அம்மா பசிக்குதும்மா, பசியால வயிறு வலிக்குது போல, சாப்பிட ஏதாவது வேணும். என்கிட்ட என்ன இருக்கு சாப்பிட கொடுக்க? இரு, யாருக்கிட்டயாவது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மலையில புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு லூசிபுராவோட வீட்டுக்கு போனா துணிக்குருவி. லூசிபுரா கதவை திறந்துச்சு. யாருது? நீயா? இந்த நேரத்துல இங்க என்ன வந்திருக்க? என்ன வேணும்? லூசி, என் பொண்ணு பசியால தவிச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளுக்கு சாப்பிட ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுக்குறியா? உங்களுக்கு கொடுக்க என் வீட்டுல எதுவும் இல்ல. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சிருக்கணும். போங்க போங்க அப்படின்னு சொல்லி லூசி கதவை சாத்திட்டா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சோட்டு வீட்டுக்கு போனாங்க. ஆனா சோட்டுவும் கூட அவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டா. பாவம் 2 பேரும் ரொம்பவும் சோகமா சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க. சிச்சு, தயவு செஞ்சு கதவு தர, என் பொண்ணால பசி தாங்க முடியாது. கொஞ்சமாவது அவளுக்கு சாப்பிட சாப்பாடு கொடு. சிச்சு கதவை திறந்து வெளியில வந்தா. துணி புஜ்ஜி 2 பேரையுமே பார்த்தா. மறுபடியும் இங்க வந்திருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? என்னை ஏமாத்தி என் பணத்தை தின்னது மட்டும் இல்லாம இப்போ உன் பிள்ளைக்கு பசிக்குது சாப்பாடு கேட்டு வந்திருக்கே, கொஞ்சமாவது வெக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே வெளியில தள்ளி விட்டுட்டா சிச்சு காக்கா. ஏற்கனவே பசி, மழையில நனைஞ்சு ஜுரம் வர மாதிரி இருந்ததுனால புஜ்ஜி அம்மா அப்படின்னு சொல்லி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. புஜ்ஜி, கண்ணு தரமா அப்படின்னு பொண்ணு மடியில வச்சுக்கிட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சா துணி. துணியோட அழுகை சத்தம் பின்னாடி தோட்டத்துல கட்டி போட்டிருந்த கௌரியோட காதுல தெளிவா விழுந்துச்சு. அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. உடனே கௌரி சத்தமா கத்தி கழுத்துல கட்டி போட்டிருந்த அந்த கயிறாவத்துக்கிட்டு வந்துச்சு. கௌரி அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து துணிக்குருவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. கௌரி, நீயா? எங்களுக்காக வந்தியா அப்படின்னு சொன்னப்போ கௌரி நேரா அதோட பால் கறக்கிற மடியை கொண்டு போய் புஜ்ஜி கிட்ட வச்சது. அத புரிஞ்சுக்கிட்டா டொனி. உடனே பக்கத்துல போய் பாலை கறந்து அந்த பாலை புஜ்ஜியோட வாயில விட்டா டொனி. கொஞ்சம் கொஞ்சமா பால் புஜ்ஜியோட வாய்க்குள்ள போன உடனேயே புஜ்ஜி மயக்கம் எல்லாம் போய் கண்ணை திறந்து பார்த்தா. துணி ரொம்ப பசியோட இருக்கிறதுனால அவளும் கொஞ்சம் பாலை குடிச்சா. சிச்சு காக்கா ஜன்னல் வழியா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துச்சு. ஒரு வாயில்லாத ஜீவன் காட்டுன அன்பும் கருணையும் அவளுடைய வாய மூட வச்சுது. நான் எவ்வளவு மோசமானவ, அவங்க 2 பேரை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். இந்த மாட்டை என் கடனுக்கு பதிலா நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா அந்த மாடு அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி சிச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டு உடனே வெளியில வந்தா. டொனி, என்ன மன்னிச்சிடு. பணத்திமுறையில நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். இனி அப்படி பண்ண மாட்டேன். எல்லாரும் உள்ள வாங்க. டொனி ஆச்சரியமா சிச்சுவ பார்த்தா. இனி கௌரி உனக்கு தான் சொந்தம். கௌரி மேல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இன்னைக்கு இந்த கௌரி தான் எனக்கு ஒரு பெரிய பாடத்தையே கத்து கொடுத்துருக்கா. சரி வாங்க, முதல்ல எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. அடுத்த நாள் காலையில
சிச்சு கௌரிய டொனி கிட்ட ஒப்படைச்சா. டொனி, இனிமே கௌரிய நீயே வச்சுக்கோ. உன்னால எப்ப முடியுமோ அப்ப என் கடன் பணத்தை திரும்ப கொடுத்தா போதும். நீ கௌரி கொடுக்கற பாலை வித்து முதல்ல உன் வீட்டுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். டொனியோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். அவ கௌரிய இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. அன்னையில இருந்து டொனி கௌரி கொடுக்கற பாலை கறந்து அதை கொண்டு போய் வித்து வரப்பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா கடன் எல்லாத்தையுமே தீத்தா. அப்படி அவங்க வளர்த்த கௌரி அவங்களுக்கு தெய்வமா நின்னா. இப்பதான் விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா கொண்டாடி இருந்தாங்க. 9 நாட்கள் செஞ்ச பூஜை, பாட்டு, ஆட்டம் இது எதுவுமே மறக்கல பறவைங்க. இது எல்லாமே இன்னும் நினைவுல அப்படியே இருந்துச்சு. அந்த உற்சாகம் குறையறதுக்கு முன்னாடியே ஊர்ல மறுபடியும் பெரிய பண்டிகை வந்துச்சு. அதுதான் பறவைங்களோட ஊர்ல கொண்டாடப்படுற ரொம்பவும் சந்தோஷமான ஊர் பண்டிகை. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே அந்த ஊர்ல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே ஒன்னா சேர்ந்தாங்க. அதுல மகிக்கழுகு, லூசிபுரா, சிச்சு காக்கா, டொனி குருவி, சோட்டுக்கிளி எல்லாருமே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையில இருந்தே இன்னும் நாம மீண்டு வரல. இதுல மறுபடியும் ஊர் பண்டிகை வர வந்துருச்சு. மறுபடியும் எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும். ஆமா சிச்சு, நீ சொன்னது உண்மைதான். மறுபடியும் ஊர் பண்டிகையை செய்யணும். எல்லா வேலைகளும் அப்படியே இருக்கு. சரி, இந்த தடவை நம்ம ஊர் பண்டிகையை எந்த இடத்துல கொண்டாடலாம்? எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து செஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சோட்டு எல்லார்கிட்டயும் சொன்னா. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல கொண்டாடுறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதுக்கு பெரிய பூ கோபுரத்தை ஏற்பாடு பண்ணணுமே. பூக்கு எங்க போறது? எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் சுத்திலும் எங்கேயும் அவ்வளோ பூ இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு லூசி அவளுடைய சந்தேகத்தை சொன்னா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த மகிக்கழுகு கம்பீரமா இப்படி சொல்லுச்சு. அட, பூவை பத்தி எல்லாரும் எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க? பேசாம நான் நாளைக்கு பறந்து போய் எங்கெங்க பூ இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வரேன். அதுக்கப்புறமா நாம எல்லாரும் போய் எவ்வளவு பூ வேணுமோ அவ்வளவு பூவையும் பறிச்சுட்டு வந்தா வேலை முடிஞ்சுது. மகி, உன்னோட யோசனை உண்மையிலேயே நல்லா இருக்கு. நீ எங்க இருக்குன்னு பாத்துட்டு வா. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் போய் பூவை பறிச்சுட்டு வரலாம். எப்பவுமே எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை ரொம்ப சுலபமாயிடும். நம்ம ஊருக்கு நடுவுல காலி இடம் இருக்குல்ல, அங்க நாம பூ கோபுரத்தை ஏற்பாடு பண்ணலாம். பசங்களும் அதை சுத்தி எப்பவுமே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பக்கத்திலே விளையாடிக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவி, சின்னு காக்கா, பன்னு கிளி 3 பேரும் கேட்டு உற்சாகமா அவங்க பக்கத்துல போனாங்க. அம்மா, பூ பறிக்கிறதுக்கு நாங்களும் உங்க கூட வரோமா? நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பூவை பறிப்போம் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. ஆமா அத்தை, நானும் நல்ல கலர் கலர் பூவை பறிச்சுட்டு வரேன். அப்பதானே பூ கோபுரம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னா. பூ பறிக்கிறது அப்படின்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். காட்டுல எல்லா இடத்துலயும் சுத்தி நல்ல நல்ல பூவை பறிச்சுட்டு வந்தா கோபுரம் அழகா இருக்கும். பசங்களோட உற்சாகத்தை பார்த்து பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்களும் எங்க கூட வரலாம். ஆனா அங்க வந்து குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. பெரியவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட பாசமா சொன்னா டொனி. அப்படியே அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரோட பண்டிகையை நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு முடிவும் எடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே பூ பறிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்து அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் இன்னும் வெளியில கூட வரல. அதுக்குள்ள பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் உற்சாகமா இருந்தாங்க. காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு பூ பறிக்கிறதுக்காக தயாரானாங்க. மகிக்கழுகு சொன்ன மாதிரியே ஆகாயத்துல பறந்துகிட்டே பூ எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்துச்சு. எல்லாருமே 2 குழுவா பிரிஞ்சாங்க. முத குழுல சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, புஜ்ஜி, பன்னோ, சின்னோ இவங்க 5 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போனாங்க. பசங்க எல்லாரும் பறந்து போகும்போது போட்டா போட்டி போட்டுக்கிட்டு, நான் சீக்கிரமா போவேன், அப்பதானே நிறைய பூ பறிக்க முடியும் அப்படின்னு சொன்னா புஜ்ஜி. புஜ்ஜி, அவ்வளவு சீக்கிரமா பறக்காத, கீழே விழுந்தா அப்புறம் அடிப்படும் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பூந்தோட்டத்துக்கு போன உடனே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அங்க தரையே ஒரு பூக்கள் மெத்த மாதிரி தான் தெரிஞ்சது. வாவ், மஞ்சா பூ ரொம்ப அழகா இருக்குல்ல. அட, உண்மையிலேயே எவ்வளவு மஞ்சா பூ இருக்கு அப்படின்னு சொல்லி புஜ்ஜி சந்தோஷமா அந்த பூவை பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, இங்க வந்து பாரு, பெரிய பெரிய பந்து பூ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பன்னு அந்த பக்கமா போனா.
எனக்கு சிகப்பு கலர்ல பூ கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சின்னு அந்த பக்கமா போனா. சோட்டு கிளி பூ கோபுரத்துல எந்த பூ வச்சா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பூவை பாருங்க, அப்பதான் கோபுரம் பார்க்க அழகா இருக்கும். அதுலயும் கலர் கலரா இருந்தா பார்க்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பூ பறிக்க ஆரம்பிச்சாங்க. 2வது குழுவுல மகிக்கழுகு, லூசிபுரா, துணிக்குருவி இருந்தாங்க. அவங்க ஆத்தங்கரையோரமா இருக்கிற வயலுக்கு பின்னாடி இருக்கிற பூக்களை பறிக்க போனாங்க. டோனி, நான் மேல இருந்து பார்த்தேன், இங்க ஒரு வேலி இருக்கு, அதுல பூசணிக்காய் கொடி நல்லாவே படர்ந்து இருக்கு. அந்த பூசணிக்காய் கொடியில நிறைய பூசணி பூக்களும் இருந்துச்சு. அப்படியா? சரி, அப்படின்னா வாங்க போய் பறிக்கலாம். எப்படியே கோபுரத்துல உச்சியில வைக்கிறதுக்கு அந்த பூசணி பூ நல்லா அழகா இருக்கும். அப்படியே தாமரை பூக்கள் கிடைச்சா அதையும் பறிச்சுக்கிட்டு வரலாம். தாமரை பூ வச்சா ரொம்ப அழகா இருக்கும்ல, நாம செய்யற கோபுரம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு லூசிபுரா உற்சாகமா சொல்லுச்சு. அதுக்கப்புறமா அவங்க வேலியில பூத்திருந்த பூசணி பூக்களை பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆத்துக்குள்ள போய் அங்க கிடைச்ச தாமரை பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்தாங்க. இந்த பக்கமும் எல்லாரும் சந்தோஷமா பூக்களை பறிச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே ஊருக்கு நடுவுல இருக்கிற அந்த காலி இடத்துல கொண்டு போய் பூக்கூடைய கீழே வச்சாங்க. அந்த இடமே அழகழகான பூக்களால நிரம்பி போச்சு. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பூ கோபுரத்தை கட்ட தயாரானாங்க. பசங்க எல்லாரும் அதை ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி ஒரு பெரிய தாம்பூல தட்டை எடுத்துட்டு வந்து அதுக்கு மேல மஞ்சளை புடிச்சு வச்சு குங்குமத்தையும் வச்சா. பசங்களா, இங்க வாங்க, கோபுரத்தை எப்படி தயார் பண்ணணும்னு சொல்றேன், கவனமா பாருங்க அப்படின்னு சொன்னா டொனி. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே 7 அடியில ஒரு பூ கோபுரத்தை அழகா தயார் பண்ணாங்க. அந்த கோபுரத்துக்கு உச்சியில ஒரு அழகான தாமரை பூவை வச்சு மஞ்சளை வச்சு கௌரி அம்மனை பிடிச்சு வச்சாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு விளக்கும் வச்சாங்க. அந்த விளக்கு வச்ச உடனே அந்த விளக்கோட வெளிச்சத்துல வண்ணமயமான அந்த பூக்கள் எல்லாமே ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அத பார்த்து எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. சாயந்தர நேரம் அந்த கிராமத்துல இருக்கிற பறவைங்க எல்லாருமே பூகோபுரத்தை வச்சிருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஆஹா, கோபுரம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல, நம்ம எல்லாருடைய கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. சரி வாங்க, எல்லாரும் பாட்டு பாடி ஆடலாம். பறவைங்களோட கூட்டத்துல நல்ல பாட்டு பாடுறது லூசிபுரா தான். லூசிபுரா அங்க இருக்கிற மைக்கை எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாட ஆரம்பிச்சுது. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. லூசிபுரா பாடும்போது மத்த பறவைங்களும் கூட சேர்ந்து பாடினாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாருமே அந்த பூ கோபுரத்தை சுத்தி பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா கை தட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பராவே டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சத்தமா கத்தி கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்தா சின்ன காக்கா. டேய் சின்னு, நீயும் வா, நாம எல்லாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு தன்னுடைய நண்பர்களை உற்சாகப்படுத்தினா புஜ்ஜி குருவி. அப்படி பசங்க எல்லாருமே சந்தோஷமா பெரியவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி 3 பேருமே பசங்க அவங்க செய்யறத அப்படியே செய்யறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் விளையாட்டு விளையாடினாங்க. அப்படி அந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்பவும் கலகலப்பா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி பறவைங்களோட கிராமம் சந்தோஷத்துல நிரம்பி வழிஞ்சுது. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா பூ கோபுரத்தை ஆத்துல கரைக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. எல்லாருடைய முகத்துல சந்தோஷத்தோட சேர்ந்து கொஞ்சம் கவலையும் தெரிஞ்சுது. வாங்க வாங்க, நம்ம பூ கோபுரத்தை ஆத்துல கரைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பறவைங்க எல்லாருமே சந்தோஷமா அவங்க தயார் பண்ண பூ கோபுரத்தை வண்டியில வச்சுக்கிட்டு ஆத்துக்கு கிளம்புனாங்க. போற வழியிலையும் கூட லூசிபுரா ரொம்பவும் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே தான் இருந்துச்சு. லூசிபுரா பாட்டு பாடும்போது மத்த பறவைங்களும் சின்ன பசங்களும் கூடி சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாருமே ஆத்தங்கரைக்கு வந்துட்டாங்க. சந்தோஷமா பூகோபுரத்தை தண்ணியில விட்டாங்க. அத பார்த்து புஜ்ஜி ரொம்ப கவலையா, அம்மா, பூகோபுரம் தண்ணியில போய்கிட்டே இருக்கு. அப்போ புஜ்ஜி குருவி பக்கத்துல கூப்பிட்டு துணிக்குருவி, ஆமா புஜ்ஜி, அந்த பூகோபுரத்தோட நம்ம கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். அந்த பூகோபுரம் வந்திருக்கிறதே நம்ம கஷ்டங்களை எடுத்துட்டு போறதுக்காக. அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த பூகோபுரம் வரும், மறுபடியும் நாம கொண்டாடலாம், அதனால கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா டொனி. அப்படி எல்லாருமே அவங்க தயார் பண்ண அந்த பூகோபுரத்தை சந்தோஷமா ஆத்துல கரைச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வந்து உக்காந்தாங்க. எல்லாருமே அன்னைக்கு பூஜைக்காக செஞ்ச விருந்து சாப்பாட்ட ஒன்னா அந்த மரத்துக்கடியில கொண்டு வந்து வச்சாங்க.
நான் சூடா சப்பாத்தி செஞ்சு கத்திரிக்காய் எண்ணெய் போட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு புளிசாதம் செஞ்சிருக்கேன், கூடவே வடையும் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்க எல்லாருக்காகவும் இனிப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவங்க செஞ்சு கொண்டு வந்த சாப்பாட்டை நடுவுல வச்சாங்க. லூசிபுராவும் வச்சா. நாள் பூரா விளையாடிக்கிட்டு இருந்த பசங்களுக்கு ரொம்பவும் பசி எடுத்துச்சு. சோட்டு அத்தை, நீங்க செஞ்சிருக்கிற புளிசாதம் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வைங்க. அப்ப புஜ்ஜி, அம்மா நீ கொண்டு வந்த இனிப்பு கூட ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னா. அப்படி எல்லாருமே ஒன்னா உட்காந்துக்கிட்டு பண்டிகை ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த விருந்து அவங்களுடைய வயித்தை மட்டும் நிரப்பல, அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பையும் பாசத்தையும் 2 மடங்கா மாத்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்படி இந்த ஊர் பண்டிகை அவங்க மனசுக்குள்ள மறக்காத ஒரு நினைவா இருந்து போச்சு.